காலை வணக்கம். குழந்தைகளே, எங்களின் பெரும் செல்வங்களே, எங்களின் உயிர் நீங்கள் தான். எந்த பெற்றோரும் சரி இல்லை, நாங்கள் ஒருவரை சந்திக்கும் போதும் சரி, உனக்கு எத்தனை வீடு இருக்கு, எவ்வளோ நிலம் வச்சுக்கிற, எங்கே வேலை செய்கிற, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, அதை தான் எல்லாரும் ஒருவரை சந்திக்கும் போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பெரிய சொத்தே நீங்கள் தான். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா பேசிட்டு உங்களுக்காக ஒரு பாடல் பாடிட்டு என்னுடைய உரையை நான் முடித்து கொள்வேன். நாங்கள் இங்கு வந்த சமயம் நம்முடைய முதல்வர் அவர்கள், பிரின்சிபல் அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு வாட்டர் டேங்க் வேண்டும் என்று கேட்டிருந்தனர். இதை முதலிலே அவர்கள் சொல்லியிருந்தால் நான் பரிசு பொருட்கள் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த தனி டேங்கே நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். நாங்கள் லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க என்னுடைய சகோதர சகோதரிகள்லாம். அதனால் உங்களுக்கு இந்த குழந்தைகள் தின விழா பரிசாக எங்கள் லயன்ஸ் கிளப் சார்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்து உங்களை மகிழ்விக்க இருக்கின்றோம். அனைவரும் மகிழ்வாக இருக்கிறோம். அடுத்து உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழந்தைகள் தின குழந்தைகள் கல்வி கற்பது என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏழைகளுக்கு இந்த கல்வியானது ஒரு செல்வம், செல்வங்களுக்கு அது ஒரு அணிகலன். நாட்டிற்கு நன்மை, வீட்டிற்கு விளக்கு. எனவே எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குது, நல்ல பள்ளியெல்லாம் சேர்த்துருக்காங்க. நீங்கள் திருவிழாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவா ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட சரி, நம்முடைய ஊரில் மசாலா கொள்ளலாம் கூட நடத்துவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் தூக்கி வச்சு அப்பா தோல் மேலே வச்சிருப்பாரு. பார்த்துட்டீங்களா? தோல் மேலே வச்சிருப்பாரு. ஏன்னு சொன்னால் எல்லா அப்பாவுடைய விருப்பமும் என்ன அப்படின்னு சொன்னால், நாம பார்க்காத உலகத்தை, நாம அனுபவிக்காத ஒரு இன்பத்தை நம்மளுடைய பிள்ளைங்க நல்லா அனுபவிக்கணும் என்ற அந்த ஒரு ஈர்ப்பு தான். அதனால குழந்தைகளாகிய நீங்கள் எங்களை விட இன்னும் ஒரு 4 ஸ்டெப் மேலே போனீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். மற்றபடி நீங்கள் பெற்றோர்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், எங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும், வேஸ்ட் வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் நாங்கள் நினைக்கிறதில்ல. என் பையன் நல்லா இருக்கானா, அதான். அதை விட சிறந்தவர்கள் நாங்கள் ஆசிரியர்கள். தம்பி மார்ட்டின் சொன்னது போல உலகத்திலே நல்லா வெற்றி அடைஞ்சவங்களை ஒரு 10 பேரை கூப்பிட்டு உங்க வாழ்க்கையை மாற்றினவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுல 10 பேர்ல 8 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தான். நாங்க இல்லைன்னா நீங்க இல்லவே இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களை விட எல்லா ஆசிரியர்களும் சரி, என் பிள்ளைங்களை விட உங்க எல்லாரையும் நாங்கள் நேசிப்போம். இப்போ நான் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, எங்களுடைய மாணவர் மார்ட்டின் சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த பிள்ளைங்களுடைய முகம் மறைஞ்சிருந்தாலும் அவங்க வருவாங்க, வந்து டீச்சர் அப்படின்வாங்க. நாங்கள் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டோம். உங்களை பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு கூட எங்கள் மார்ட்டின் பையனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அது எங்கள் பையன் அலெக்சாண்டரை விட அவனை தான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் தெரியுமா? மேலே மேலே வந்திருக்காங்க. அதனால குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும், அப்துல் கலாம் கூட பாருங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, அவரை கேட்டாங்களாம். அவர் கூட யார் எந்த ப்ரொஃபஸரே அவங்க இவங்கெல்லாம் அவர் புக்கில் எழுதவே இல்லை. தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சிவசுப்பிரமணியா, அவன் அந்த வாத்தியார் தான். எனக்கு அந்த வாத்தியார் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கெல்லாம் அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்களாம் அந்த சேலையெல்லாம் கட்டிட்டு போனோம்னா கூட மற்ற பிள்ளைங்கள்லாம் எங்கெல்லாம் தொடர்ந்து பயப்படுவாங்க. ஆனால் நீங்களாம் அப்படி கிடையாது. இந்த புடவையெல்லாம் அப்படி பிடிச்சி பார்த்து, டீச்சர் இந்த புடவை நல்லா இருக்கு, நீங்கள் இந்த பாடத்தை நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்
முத்துகிருஷ்ணராஜன் நான் எங்கே போனாலும் அதை சொல்ல நான் மறக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வாஜன். எங்கள் அப்பா எச்எம்ஏ, எங்கள் அம்மாவும் டீச்சர் தான். அந்த முத்துகிருஷ்ணராஜன் தான் நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது கையெழுத்து அழகாக எழுதணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அந்த அழகாக எழுதலைன்னு சொல்லிட்டு இந்த முட்டையிலே அடிச்சிட்டார். நல்லா பதன்னு நின்று போச்சு. அப்பா போய் அப்பா தானே எழுச்சுமே, அவர்கிட்ட போய் இந்த வாத்தியார் என்ன செய்யறோம் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன். வாத்தியார் அடிச்சிட்டாருப்பா, கை முட்டியெல்லாம் வீங்கிடுச்சு, அவர் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. எங்கள் அப்பா என்ன சொன்னார், அடிச்சிட்டாரா கொண்டா கைகட்ட அப்படின்ட்டு இன்னொரு ஸ்கேல் எடுத்து அந்த வீங்கனை முட்டி மேலேயே அடிச்சிட்டாரு. அப்போ எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் எழுதுகிற கையெழுத்து அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னுடைய பசங்கள் உங்கள் மாட்டின் சார் கையெழுத்து கூட அழகாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க தெரியல, 5ஆவதா 3rd நல்லா இருக்கா? ஏன் 3rd வாத்தியார் கையெழுத்து நல்லா இருக்கா? வாத்தியார் கையெழுத்து நல்லா இருக்கா? அது நாங்கள் தான் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கோம். என்கிட்ட படித்த பிள்ளைங்க கையெழுத்து எல்லாமே அருமையாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்முடைய சிந்தனை என்ன சிந்தனை இருக்கோ அந்த சிந்தனைகள் தான் சொல்லாக வரும். அந்த சொல்லு தான் செயலாக வரும். அந்த செயல்கள் தான் உனக்கு பழக்க வழக்கமாக வரும். அந்த பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையே மாற்றி போகும். அதனால தான் சொல்லுவாங்க, உன் கையெழுத்து நல்லா இருந்தால் உன் தலையெழுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன். ஒரு நீதிபதிகிட்ட 3 தூக்கு தண்டனை கைதிகள் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தவர் வந்து அமெரிக்க நாட்டுக்காரர், இன்னொருத்தவர் வந்து ரஷ்யா நாட்டுக்காரர், 3ஆவது வந்து இந்திய நாட்டுக்காரர். இது வந்து ஒரு கற்பனை கதை தான். முதல்ல அமெரிக்க நாட்டுக்காரர் கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோம், உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் 3 சொல்லு அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, அவங்க அமெரிக்கன்ஸ்லாம் நம்ம வந்து தண்ணி சாப்பிட்ற மாதிரி அவங்க ட்ரிங்க்ஸ் நல்லா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ட்ரிங்க்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க உயர்வாக மருத்துவெல்லாம் கொடுங்க அப்படின்னா, நல்லா சாப்பாடு கொடுங்க. அடுத்தது என்னுடைய ஜனாதிபதி லிங்கனுடைய கட்டளையில் பக்கத்தில் என்ன புதைக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிறார். சரி, உன் ஆசையெல்லாம் நிறைய போன்னு. அடுத்தது ரஷ்ய நாட்டு அந்த தூக்கு தண்டனை கைதியை கேட்டாங்க, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஃப்ளைட்டில் உலகம் பூரா சுற்றணும். 2வது எனக்கு தேவையான விஞ்ஞானிகள்லாம் கூப்பிட்டு அவங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். 3வது எங்களுடைய சிறந்த தலைவராக இருந்த லெனினுடைய கல்வியில் என்ன அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அடுத்தது நம்மால் யாரு இந்தியரை கூப்பிட்டாங்க. நம்ம எப்படி அது மாதிரி கேட்பா, நம்ம இந்தியர்களுக்கு நல்லா பேச தெரியும். அதனால் இந்தியரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டதும் முதல்ல உனக்கு என்ன வேணும், உனக்கு முன்னுடைய 3 ஆசையை சொல்லு அப்படின்னு. ஐயா, என்னுடைய கடைசி ஆசையும் முதல் ஆசையும் இதே தான், மாம்பழம் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை, அதுவும் சேலத்து மாம்பழம் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாரு. என்னையா நீ அக்டோபர் மாதத்தில் போய் சேலத்து மாம்பழம் வேணும்னு கேட்குற? மே மாதம் ஏப்ரல் மாதம் தானே அது கிடைக்கும், அது வரை என்ன செய்யறது? நீங்கள் தானே எனக்கு கேட்டீங்க, அதனால தானே சொன்னேன். ஆனால் அவங்க மே மாதம் வர அது கேட்டால் கொஞ்சம் தள்ளி கொடுங்க. அப்புறம் மே மாதம் வந்தது, திரும்ப வந்து போட்டாங்க. அவங்க 2வது ஆசை தான் சொல்லு அப்படின்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஊட்டியில் ரொம்ப உச்சக்கட்ட குளிர் நாளில் போய் ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு வரணும்னு ஆசை அப்படின்னு சொன்னார். அப்போ எப்போ கூப்பிட்டாங்க? மே மாதம் கூப்பிட்டாங்க. மே மாதத்துல ஊட்டி அவ்வளோ குளிராக இருக்காது. இந்த மாதிரி செப்டம்பர் அக்டோபர் மழை காலத்தில் தான், டிசம்பர் மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் 6 மாதம் அவருக்கு தள்ளி போட்டுட்டார். 3வது தடவை வந்தாங்க. சரி, 2 ஆசையும் நிறைவேற்றியாச்சு, அடுத்தது உனக்கு தூக்கு தான் போடணும், சொல்லு உனக்கு என்ன வேணும் கடைசி ஆசை? ஐயோ தெய்வமே அப்படின்னு கையை கும்பிட்டு காலில் விழுந்துட்டாரு. என்னையா உன ஆசையை சொல்ல சொன்னால் என் மேலே விழுந்துட்டேன் அப்படின்னு. இல்லை, என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, அவங்கெல்லாம் என்னமோ லிங்கன் கல்றையில் வை, இவரு என்னமோ லெனின் கல்றையில் வைன்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெய்வமே யாரு? நீங்கள் தான். உங்களுடைய கல்ற பக்கத்தில் என்னை வந்து வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நீதிபதி அதிர்ந்து போயிட்டாரு. என்ன இது, நாம் எப்போ சாப்பிட்டு அதுக்கப்புறம் இவரை எப்படி அந்த கதையில வைக்கிறது
இது வந்து ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் என்னன்னு சொன்னால் பேச்சுவார்த்தை, அந்த பேச்சு திறமையை வந்து நீங்கள் நல்லா வளர்த்துக்கணும். இது வந்து ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியாது, இருந்தாலும் பேச்சு திறமையை வந்து இந்த கல்வி கற்கும்போது நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, முழு பூசணிக்காய சோறில் மாறிக்கிட்டு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அதாவது நம்ம செய்யற தப்புன்னு தெரிஞ்சோம் அதை மூழ்கி மொழிகிறது இல்லை அப்படின்னு சொல்லிடு. அதுக்கு ஒரு கதை. அது என்னன்னா, ஒரு விவசாயி வீட்டில் ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருந்தார். அவரு பெரிய பங்களா கட்டியிருந்தார். பக்கத்தில் வந்து ஒரு விவசாயி கூரை வீடு கட்டியிருந்தார். அந்த கூரை மேலே நிறைய பூசணிக்காயெல்லாம் போட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து அந்த பூசணிக்காய் மேலே ஆசை. ஒன்று அந்த விவசாயிகிட்ட போய் கேட்டு வாங்கியிருக்கலாம், இல்லை காசு கொடுத்து அந்த பூசணிக்காயை வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பூசணிக்காயை எடுத்து வந்து திருட்டுத்தனமா சாம்பார் செஞ்சு சாப்பிட்டார். இது வந்து அந்த ஊர் பூரா பரவி போச்சு. ஏன்பா அந்த பெட்டிக்கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, உடனே யாராவது வந்து கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னா, பெட்டிக்கடையாங்க அதை அந்த பூசணிக்காய் திருடிச்சுனாருல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்து சந்தில் 2வது முனையில் இருக்குது பாருங்க அப்படின்னா, அந்த பேச்சு வழக்கில் எதுக்கு எடுத்தாலும் அந்த திருட்டு பூசணிக்காய் சாப்பிட்டதுன்னு அந்த வீட்டுக்கு அந்த பேர் வந்துடுச்சு. அவர் இறந்து 3வது தலைமுறை வந்து, அந்த 3வது தலைமுறை பையன் லண்டனுக்கு படிக்க போனான். போயிட்டு வந்து பார்த்தா அவன் நடந்து போகும்போது அந்த தெருவில் இருந்தவங்க, இது யார் இந்த பையன் ஒரு டிப்டாப்பாக போகிறாங்க, யார் இவன் அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது அங்கே பக்கத்தில் உட்காந்தவங்க, அது தெரியாது, அந்த திருட்டு பூசணியா வீட்டில் இருந்ததுல அவங்களுடைய 3வது பேரை, அந்த 3வது பேரை லண்டனில் படிச்சுட்டு வந்துக்கிறான் அப்படின்னு. அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. என்னடா இது, நம்ம லண்டன்லாம் போய் படிச்சுட்டு வந்துக்கிறோம், நம்மளை போய் திருடுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தப்போ அவர் வந்து கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த பேரையை மாற்றிடணும், என்ன செய்யறது அப்படின்னு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 5 பேருக்கு ஏன்னா நீங்கள் சாப்பாடு போடுங்க, அன்னதானம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கணும். ஐயோ சாரி, 5 பேருக்குண்ணா, 50 பேருக்கு கூட நான் சாப்பாடு போடுறேன்ட்டு அன்னிலேருந்து அந்த வீட்டில் 50 பேருக்கு அன்னதானம் போட ஆரம்பித்தாங்க. கடைசியில் அந்த பேரே மறைஞ்சு போச்சு. எங்கே இருக்குது அந்த வீட்டுக்கு? அந்த ஜனம் அன்னதானம் போடுவாங்கல்ல அந்த வீட்டில், அந்த வீட்டுக்கு 2வது சந்தில் 3வது பக்கத்தில் அந்த முனையில் இருக்குது பாரு பேட்டி கடை. எங்கப்பா உங்கள் சித்தப்பா வீடு எங்கே இருக்குது? ஜனம் அந்த அன்னதானம் போடுவாங்கல்ல அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னதானம் போடுற வீட்டையே சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததும், அதாவது அவங்க செஞ்ச நன்மை, அந்த தீமையானது இது நன்மையால் நிறைய செய்யும் பொழுது அது மறைஞ்சு போயிடும். அதனால நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி ஒரு 4 இதுக்கு போனீங்கன்னா கூட, நல்ல ஸ்டேஜில் போனீங்கன்னா கூட, இப்பயே நீங்கள் அதை மனசில் விதைச்சி வச்சுருக்கீங்க. நாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோம்? சமுதாயம் எவ்வளோ ஒரு சின்ன உதவி. நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன்னா ஒரு 200 ரூபா மற்றவங்களுக்காக, நம்ம சமூகத்துக்காக நாம் செய்யணுன்றத மனதில் வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த குழந்தைகள் தின பாடலாக இந்த பாடலை பாடி என் உரையை முடிக்கின்றேன். நான் என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு? அது உணர்ந்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று வாழும் பொழுது நாளும் பொழுது நினைத்தது என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா. 10 திங்கள் சுமந்தானே பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவர் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக ஒரு இடமும் தர வேண்டும், உன்
வந்தாலும் உலகம் வாழ வேண்டும். குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.